களம் 8 புழக்கப்பட்ட புள்ளி கேங் அப்படின்னு கண்டிப்பாக இப்போ சொல்லாங்க. வினுஷாவை கூட நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, நீங்கள் அர்ச்சனாட்ட இவ்வளோ கேள்வி கேட்டீங்க, புள்ளி கேங் அப்படின்னு போட்டிங்களா, அதுக்கு ஏன் கேள்வி கேட்கலன்னா அவங்க பூர்ணிமாவுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணது அவங்க தானே. எனக்கு வினுஷா ஒரு வேலைக்காரி, எனக்கு இவர் நிக்சர் சொல்கிறாரு எனக்கு இந்த பார்ட்ஸ் இப்படி இருக்கணும், அந்த பார்ட்ஸ் அப்படி இருக்கணும், பூர்ணிமா அக்கா மாறி இருக்கணும் அப்படின்ன பூர்ணிமா அந்த முடியெல்லாம் தட்டி விட்டு அப்படின்பாங்களே எடுத்தாங்க பாருங்க வினுஷா மேட்ரை. என்ன பூர்ணிமா இது, ஒருத்தன் என்னை அசிங்கப்படுத்தி இவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறான், அது நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. வாட் இஸ் திஸ் மீனிங்? நீங்கள் பெண்களுக்காக போராடுறவன் அப்படின்னு சொன்னீங்க, கையில் பாரதியார் கூட கொத்திருக்கீங்க. என்ன இது? எனக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். எனக்கு முதல் பாரா புரிஞ்சுது, 3வது பாரா புரிஞ்சுது, 5வது பாரா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பூர்ணிமா அக்கா மாதிரி அழகாக இருக்கணும்னானே நான் அப்படி அந்த முடியை தட்டி விட்டு வந்தேன். இது தப்பாக இருக்கே, இந்த விளக்கம் எனக்கு புரியலையே. இதுதான் சம்பவம். நான் கூட நினச்சேன் புள்ளிங்க இப்போ மாயா வராங்க, இதுக்கு நான் ஏதாவது விளக்கம் கொடுக்கட்டுமா, ஐயோ இது பெரிய பிரச்சனை, நான் வாக் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு மாயா ஓன்னு அந்த காட்சிகளையும் பார்த்தேன். பூர்ணிமா நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, ஒத்துங்க. ஒருத்தன் ஒரு பொண்ணை பாடி ஷேமிங் பண்ணுறான், அதுக்கு லைக் அப்படின்னா தப்பு பூர்ணிமா. நீங்கள் ஜோக்கர் வேஷம் போட்டு உள்ளே வந்தீங்க, அர்ச்சனாவை மோக் பண்ணீங்க, இப்போ